தேங்காய் பால் வச்சு டேஸ்ட்டான தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 6 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட 4 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தேங்காய் பால் குழம்பு ரெடி. இந்த குழம்பு கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.